ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வினை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ 2வது டெஸ்ட் போட்டி முடிஞ்ச பிறகு அடுத்த 3 போட்டிக்கான ஸ்குவாடை வந்து பிசிசி மற்றும் தேர்வுக்குழு கூட சேர்ந்து ரோஹித் சர்மா வந்து முடிவெடுக்க போறாரு. ஏற்கனவே இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா காயத்தினால வந்து ஆடலை. எப்போதுமே வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு காம்போவாக வந்திருப்பாங்க. அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்க 2 பேர் இருக்கிறப்ப 2 பேருக்குமே அழுத்தம் வந்து குறையும். ஆனால் ஜடேஜா இல்லை அப்படிங்கிறப்ப அஸ்வினுக்கு வந்து அழுத்தம் வந்து அதிகமாகும். இன்னொரு புறம் அஸ்வினா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இந்திய அணியில வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க. அவருக்கு வாய்ப்பு வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அஸ்வின் 20 ரன்கள் மட்டும்தான் வந்து எடுத்திருப்பாரு. பெருசா பவுலிங்லையும் பெரிய ஒரு அட்டாக் வந்து அவர் வந்து கொடுக்கல. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா வந்து முதல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கூட அஸ்வின் வந்து எடுக்கல. 12 ஓவர் போட்டு 61 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கல. இன்னொரு புறம் குல்தீப் யாதவ் வந்து யங் பிளேயரா இருந்தா கூட 17 ஓவர் போட்டு 3 விக்கெட்டை வந்து அவர் வந்து கைப்பற்றி இருக்காரு. இன்னொரு புறம் அக்சர் பட்டேலுக்கு 4 ஓவர் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவரும் வந்து ஒரு விக்கெட் வந்து கைப்பற்றி இருக்காரு. அப்போ வந்து அஸ்வின் கிட்ட பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே பெஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் டீம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா அஸ்வின் ஏதோ ஒரு விதத்துல வந்து சொதப்புறாரு. இதனால பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அஸ்வின் வந்து தூக்கிட்டு கடைசி 3 டெஸ்ட் போட்டியில வந்து வேற யாரோ ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்காரா. அதே மாதிரி அக்சர் பட்டேலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரோஹித் வந்து முடிவு எடுத்திருக்காரா. நன்றி.